சென்னையில் தாவேக தலைவர் விஜயை பார்க்க வந்த நிர்வாகி அஜிதா தடுத்து நிறுத்தம் என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். சென்னையில் தாவேக தலைவர் விஜயை சந்திக்க வந்த நிர்வாகி அஜிதா தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட செயலர் பதவி கிடைக்காததால் அஜித்ரா அதிருப்தியில் இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இந்நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், என்ன நடந்தது? தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு அடியெடுத்துள்ளது. பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டால் 3ஆவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி நீக்கப்பட்டது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சேர்ந்த அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வீதம் பிரிக்கப்பட்டு மாவட்ட செயலர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பல மாவட்டங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டதால் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் என்ற எண்ணிக்கை அடிப்படையில் மொத்தம் 131 மாவட்டங்களாக எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. தற்போது 120 மாவட்டங்களுக்கு மாவட்ட அறிவிக்கப்பட்ட மீதமுள்ள 11 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலர் அறிவிக்கப்படாத சூழ்நிலை இருந்தது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அதிருப்தி காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அஜிதா என்பவர் ஒட்டுமொத்தமாக மாவட்ட 5 தொகுதியில் அங்குள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதியிலும் கண்காணித்து வந்தார். அவருக்கு ஏதாவது ஒரு தொகுதி மட்டும்தான் பொறுப்பாக கொடுக்க முடியும், உங்களுக்கு மாவட்டம் முழுவதும் கொடுக்க முடியாது என்ற அதற்கு சொல்லப்பட்ட நிலையில் அவர் ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே நான் கட்சிக்காக நிறைய செலவு செய்தேன், ஆரம்பத்திலிருந்து தொடக்க காலத்தில் பணியாற்றி வருகிறேன், எனக்கு மாவட்ட செயல் பதவி கொடுக்க வேண்டும். இங்கு ஒரு திமுக சேர்ந்த பெண் ஒருவர் எம்பியாக இருக்கிறார், அவரை எதிர்த்து என்னால் போட்டியிட முடியும், எனக்கு அவர்கள் ஈக்குவலாக நாங்கள் கட்சியை வளர்க்க முடியும் என்றெல்லாம் வாதிட்டு வந்தார். ஆனால் அங்கு அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது விடுபட்ட அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பற்றியுள்ள 5 மாவட்ட தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் என்ற விதம் 5 மாவட்ட நியமிக்கப்பட உள்ளார். இந்த சூழ்நிலையில் அஜிதா தனக்கு பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கல, அவருக்கு பதவி கொடுக்கவில்லை. அவருக்கு மாற்றாக அங்கு ஜாதிய ரீதியாக பிளவுபட்டிருக்கிறது கட்சி என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அஜிதா மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அங்கு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு பதவி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட விஜய் தான் முகம் அனைவரும் 214 விஜய் தான் போட்டியிடுவார், முகத்தை காட்டி தான் அவருக்கு தான் ஓட்டு அப்படின்ற சொல்லப்பட்ட நிலையில் ஏன் என்னுடைய மாவட்டத்திற்கு மட்டும் ஜாதியை பார்த்து மாவட்ட செயலர் பதவி நீக்கப்படுகிறது என்று எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது அவருக்கு பதவி கொடுக்கப்படவில்லை. இந்த சூழலில் தான் அவர் முறையிடுவதற்காக கட்சியின் தலைவர் பணிகளுக்காக இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவரை சந்தித்து தன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்க வந்தார்.